இப்படி ரசம் வச்சு நம்முடைய எத்தனை பிரச்சனைக்கு தீர்வு தேடிக்க முடியும்னு தெளிவாக பாருங்கள் எனது அருமை ஜெம்சியின் குடும்ப உறவுகளை. ஒத்த ரசம் மொத்த வியாதிக்கு ஆப்படிக்கிற கேட்டகரியில் வைத்திருக்கக்கூடிய குரு பாகம். வாரம் 2 நாட்கள் தவறாமல் நான் கடைபிடிக்கிறேன். என்னுடைய ஜீரண மண்டலத்தை சீராக்கி கொண்டு வாய் முதல் ஆசனவாய் வரை உள்ள பிரச்சனைக்கு தீர்வு தேடிக்கொள்ள முடியுதுங்க. தயாரிப்பு முறையை பார்த்துருவோம். ஸோ அரிசி கழிஞ்ச தண்ணிங்க, நம்ம ரேஷன் பச்சரிசி கழிஞ்ச தண்ணியில் புளியை 1 மணி நேரம் ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மரச்சிக்கு நல்லெண்ணெய், கடுகு, சின்ன வெங்காயம், கொஞ்சம் வெந்தயம், வெள்ளைப்பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கொஞ்சம், பச்சை மிளகாய் கொஞ்சம், குறுமிளகு கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், இரும்பு கடாயில் வறுத்த கல்லுப்பு கொஞ்சம், சரிங்களா, நாட்டு ரக மஞ்சள் தூள் கொஞ்சம், கருவேப்பிலை கொத்தமல்லி கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே அரை வேக்காட்டுக்கும் கீழ் இருக்குது. பச்சை வாசம் மட்டுமே போயிருக்குது. நுரை கட்டிய உடனே நிறுத்தியிருக்கோம். இப்போ இதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா இதில் இருக்கிற இப்போ நம்ம சேர்த்துனது எல்லாமே பச்சையாக இருக்கும். ஆனால் பச்சை வாசம் போயிருக்கும். நல்லா சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதம் ரேஷன் பச்சரிசியில் கஞ்சி வடித்து செய்து நல்லா கொலையை பிணைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அத்தனை அற்புத பலனை தருங்க. குறிப்பாக மலச்சிக்கல் உள்ளவங்க இரவு எடுத்து பாருங்கள், தி பெஸ்ட்டாக இருக்கும். மற்றபடி நார்மலாக இருக்கிற தருணத்தில் செவ்வாய் வெள்ளியில் பெண்களும் புதன் சனியில் ஆண்களும் சூரிய கிளைகளுக்கு